நல்லா தான் நடக்குது. நல்லா நடக்குது. இந்த 100 நாள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டாருடா விஜய் வந்து நல்லா ஆட்சி கொடுத்தாரு ஏதாவது ஒரு விஷயம் என்ன சொல்றதுனே தெரியலங்க. நல்ல ஆட்சி தான் நடக்குது, அவ்வளவுதான். ஆட்சி பண்ணிட்டாரு. வாக்கு ஒரு நிறைவேற்றினாலப்பா. என்ன என்ன உங்களுக்கு மகளிர் சொன்னாரு, அது நிறைவேற்றல. அப்புறமா பட்டதாரிக்கு சொன்னாரு, அதுவும் இல்லை. விவசாயிக்கு சொன்னாரு, விவசாயிக்கு வந்து முழு தள்ளுபடினார். தள்ளினாரா? தரல. காவேரி சீமான் வந்து விவசாயிக்காக போராடினாரு, அவருக்கு ஒரு ஆளோட ஓட்டு போட்டு சீமான் பேசுறது அது ஒரு அது வந்து அவர் பேச்சு ஒரு கம்பீரமான பேச்சு. அவரு என்ன ஆனா ஏன் நான் வந்து சீமானுக்கு யாரும் ஓட்டு போடல? அது மக்கள் தம்பா கேட்கலாம். நீங்க ஏன் நினைக்கிறீங்க? ஏன் இப்ப நீ ஓட்டு போட யாரும் சொல்லுவா? நீ சொல்லியா? நான் ஓட்டு போட்டது உங்களுக்கு தெரியுமா? நீ போட்டது எனக்கு தெரியுமா? தெரியாது. சொல்ல மாட்டேன். கரண்ட் பில் எப்படி நான் பாக்குறேன்? எப்ப கரண்ட் நான் 1300 கட்டிருப்பா, 4500 கட்டுறப்பா இந்த ஆட்சியில. அம்மா ஆட்சியில 200 ஃப்ரீ. நாங்க இதுல வந்து 200 முதல் கையெழுத்தினாரு, அதுவும் க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா ஆனா மாற்றம் தர போறோம் நாங்க வந்தாலே எந்த தப்பும் நடக்காது. எந்த தப்பும் நடக்காது, நடந்துதாங்குது. என்ன பண்ண முடியும்? ஏன்னா சொத்து வரி 460% அதிகமாயிட்டாங்க. ஆமா. ஒருவேளை ஸ்டாலின் அரிசி ஓரளவுக்கு நல்லா இருந்தது. எடப்பாடி ஆட்சியும் நல்லா இருந்தது. இது இவர் வந்து ஒண்ணுமே பண்ணலையப்பா. ஏன்னா நம்ம இப்போ ஸ்டாலின் கட்சிக்கு திமுக அதிமுக கொடுத்துட்டோம், விஜய் கட்சிக்கு கொடுத்துட்டோம். சீமானவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா சீமா வந்தா அவரு பண்ணுவார் நினைக்கிறேன். ஆமா. இடைத்தேர்தல் ஜெயிச்சு சட்டசபைக்குள்ள போனா எப்படி இருக்கும்? பேச்சு நல்லா இருக்கும் தம்பி, நல்லா இருக்கும். ஆனா ஏன் அவருக்கு மக்கள் வாய்ப்பு கொடுக்கல? இன்னும் சரியா மக்கள் மனசுல சரியா வரல. சரியா பேசிடுறாரு. சரியா எதுனால 2 பேசுறாருல. மாதிரி விஜய் அவரோட ஆட்சி எப்படி இருக்குதுன்னா நல்லதா இருக்கு. ஆனா அந்த மாதிரி சொத்து வரியெல்லாம் அதிகரிச்சிருச்சு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கரண்ட் பில் ரொம்ப அதிகமா வருதுங்கிறாங்க, அதுதான் கணக்கு பார்த்து சொல்றேன்னு நினைக்கிறாங்களா? விஜய் அவரோட ஆட்சி எப்படி இருந்தா? 100 நாள் ஆகுது, என்ன சொல்றதுன்னு தெரியல. நல்லா தான் நடக்குது. நல்லா நடக்குது. ஆனா வந்து கரண்ட் பில் எல்லாம் ட்ரிபிள் மடங்கு ஏறிட்டு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நான் 200 நல்ல யோசனை பண்ணி பண்ணுவோப்ல, எல்லாம் பண்ணுவோப்ல, எந்த பண்ணுவோப்ல. ஆனா இந்த மாதிரி அதிகமா இப்போ 1000 வந்தவங்களுக்கு 5000 புலம்புறாங்களே நம்ம மக்கள். அது வந்து எல்லாம் இதில் தான் பார்க்கணும், எல்லாமே மீட்டரில் தான் பார்க்கணும். எதாவது வந்து அதிகாரி போய் பார்க்க சொல்லுங்க. சொத்து வரி எல்லாம் அதிகரிச்சிருச்சு, 460% அதிகரிச்சிருச்சு. அது வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா, வீட்டு வரியெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும். ஆனா நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, திமுக இருக்கும்போது இந்த மாதிரி கொலை கொள்ளைகள் இதெல்லாம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் தரம் தான் மாற்றம்னு சொல்றாங்க. திமுகவோட அதிகமா நடக்குது தாவை காட்சி. இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து எனக்கு வந்து அவ்வளோ தெரியல. இந்த ஆட்சியில வந்து எவ்வளோ தெரியல. ஒரே நாள் 4 சம்பவம் நடக்குது சென்னையில, இது மாதிரிலாம் நடக்குது. ஏன்னா இதெல்லாம் சொல்லி தானே விஜய் வந்து ஆட்சிக்கு வந்தாரு. அதான் சொல்றீங்களா, இது வரைக்கும் நமக்கு வந்து கேள்விப்பட்டதில்ல. நீங்க சொல்லிதான் நான் கேள்விப்படுறேன். அது நல்ல ஆட்சி தான் இப்போதைக்கு நடந்துன்னு இருக்கு. அது நீங்க தான் சொல்லுங்க. விஜய் பண்ண நல்ல விஷயம்னா இதுன்னா என்னன்னா சொல்லுங்க. நான் எதுவும் சொல்றதுக்கு எதுவும் இல்லை, ஏதோ நல்லா போயின்னு இருக்கு. இந்த 100 நாள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டாருடா விஜய் வந்து நல்லா ஆட்சி கொடுத்தாரு ஏதாவது ஒரு விஷயம் தான். என்ன சொல்றதுனே தெரியலங்க. நல்ல ஆட்சி தான் நடக்குது, அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? சூப்பர் சூப்பர் பிடிச்சிருக்கு. ரொம்ப என்ன விஜய் ஆட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுதான் காரணம்னா என்ன சொல்லுங்க? போதை இல்லை, லேடிஸ் பாதுகாப்பா இருக்கும், பிடிச்சிருக்கு. ஆனா வந்து இந்த மின்சார கட்டணம் தான் உயர்ந்துச்சு. அது சொல்றாங்க, அது இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டுமே, பாப்போமே, அதுக்குள்ள என்ன அவசரம்? எல்லாரும் சொல்லுவாங்க. ஆமா 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 இருக்குதான், அது உடனே பண்ண முடியாதுல்ல. அதாவது ஒரு அது எதுவுமே கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. வந்த உடனே பண்ணுனா எப்படி பண்ணுவாங்க? அதனால பண்ணுவாங்க. இருக்கு. லைக் ஒரு எவ்வளவு எதையுமே உடனே மாத்த முடியாது. ஒரு சின்ன விஷயத்தையும் நம்மளால மாத்த முடியல. அப்ப இத்தனை பேரோட சைக்காலஜி, இத்தனை பேரோட ஏன்னா போதைப் பொருள் எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க? சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆகி அது நிறைய இருக்கு விஷயங்கள். ஸோ அதை வந்து ஒரு ஒரு பொலிட்டிஷியன் மட்டும் பண்ணணும்னு இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்மளும் ஆஸ் அ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா நம்மளும் அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சேஞ்ச் வந்து ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட இருந்து தொடங்கணும். அப்பதான் மத்தவங்க கிட்ட நம்ம சொல்றப்போ அது ஈஸியா இருக்கும். மேபி கவர்மெண்ட்லி பாலிசி வைஸ் அவர் ஹெல்ப் பண்ணலாம், பட் சேஞ்ச் நம்ம சைட்ல இருந்து தொடங்கணும்.
ஒரு ஆளை பிரேம் பண்றதோ இல்ல ஒரு கட்சியை பிரேம் பண்றதோ விட நம்ம கிட்ட இருந்து சேஞ்சஸ் தொடங்கணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம ஒழுக்கம் தான் முதல்ல அதை டிசைட் கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க இருக்கிற கட்சிகிட்ட நீங்க பேசிக்கோ டாக்டர் இல்லைங்களா? அதனால கேக்குறேன், இருக்கிற கட்சிகிட்ட நீங்க பார்த்ததுல எந்த கட்சி ரொம்ப ஒழுக்கமா சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழர் ஏன்னா ஆக்சுவலி எல்லாத்துலயுமே ஃபிளாஸ் இருக்குண்ணா. ஸோ யாரையுமே வந்து இவங்க கரெக்ட் இவங்க ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லவும் முடியாது. அது மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டராலேயோ ஒரு சீஃப் மினிஸ்டராலேயோ இவ்வளோ பெரிய இதை வந்து கரெக்டாக இது பண்ணவும் கண்ட்ரோலும் பண்ண முடியாது. ஸோ எல்லா ஃபிளாஸும் எல்லா இடத்துலையுமே இருக்கு. பட் இது புதுசா இருக்கு. ஸோ நம்ம ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கொடுத்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணலாம். ஸோ நம்ம பார்க்கலாம். நீங்க சொன்னதுனால சொன்னேன். ஏன்னா தனி மனிதன் பட் எனக்கு தெரிஞ்சு மேபி டாக்டர் ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது கொஞ்சம் இருந்தது, ஒரு நல்ல ஒரு இது இருந்தது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்க நாம் தமிழர் கட்சி தான் கேள்விப்பட்டிருக்கீங்க. கேட்டிருக்கேன். நீங்க அந்த கூட்டங்கள்லாம் நீங்க போய் பார்த்திருப்பீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் இருக்க முடியாது, ஒரு குடிபோதையில ஒரு ஆள் உட்கார முடியாது, சேரெல்லாம் ஒழுக்கமா எடுத்து போட்டுட்டு தான் போகணும்னு சீமான் சொல்ல மாட்டாரு. அவங்க ஒவ்வொருத்தரும் தனி மனித ஒழுக்கத்தை பேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்திருக்கீங்களா? அதுதான் நான் சொல்றேன் என்னன்னா லைக் அவருக்கு. ஆனா அதுக்கு ஏன் மக்கள் சப்போர்ட் கொடுக்கலன்னு தெரியல எனக்கு. அந்த அளவுக்கு எனக்கு பேசிக்கா நாலேஜ் இல்லை. பட் நம்ம யாரையுமே அவருமே நாளைக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து நமக்கு வர வச்சோனாலுமே அவரையுமே இது பண்ணலன்னு நம்ம யாரையும் சொல்ல முடியாது. ஏன்னா டைம் கம்மியா தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நான் வந்து பேசிக்கா சொல்றேன் இதுதான் வரணும். அப்புறம் தான் நம்ம ஆட்சி இவங்களை பத்தி இது பண்றதே பத்தி பேசணும். ஒரே விஷயம். சீமான் அவரோட பேச்செல்லாம் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன். என்னோட ஆரம்பத்துல பிடிச்சது நல்லா தான் இருந்தது. அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் அதாவது டிஎம்கேக்கு முன்னாடி ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அவரோட பேச்சுகள் சரியில்லை. அது பொதுமக்களை திட்டுற மாதிரி திட்டுறாருல. ஆனா பிடிக்கும். நல்லா ஆக்சுவலி இருந்தாரு. அது சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க. பட் எங்கேயோ அவரோட ஒரு ஒரு கட்சியோட உள்ள அமைப்புகள் இருக்கும்ல. ஸோ அங்கே ஏதாவது தவறுதல் நடக்குதா என்ன நடக்குதுன்னு தெரியல. நமக்கு வெளியிலன்னு தெரியல. பட் கொஞ்சம் எங்கேயோ ட்ராபேக் இருக்கு. மேபி விஜய் வர்றதுக்கு முன்னாடி அவர் மட்டும் இருந்தா இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கலாமோ கண்டிப்பா அப்படின்னு தோணுது. ஒருவேளை இடைத்தேர்தல்ல இப்போ சீமான் மாதிரி ஒரு ஆள் உள்ள போனா எப்படி இருக்கு? வரட்டும், வரவேற்போம். நல்லது நடக்கும். மாற்றத்தை அவ்வளவுதான். எல்லாமே நல்லதுதான் நடக்கணும்னு ஆசைப்படுறோம். நல்லதே நடக்கட்டும். வெரி மச் சாட்டிஸ்ஃபைடு. என்ன காரியம், என்ன விஜய் அப்படி நல்லா பண்ணிட்டாருன்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணிட்டாருன்னா லேடிஸ்க்காகவும் சரி மக்களுக்காகவும் சரி அவரால் முடிஞ்ச எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காரு. மற்றவங்க சொல்லிட்டு மட்டும் இருந்தாங்க. இவர் கரெக்டாக அவரால் முடிஞ்சதை அனலைஸ் பண்ணி கரெக்டாக பண்ணுறாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ட்ரோல் பண்ண முடியல. அது எல்லாருமே இவ்வளோ நாள் இருந்தவங்களாலே பண்ண முடியல. இவர் இப்போ தானே ஏற்றிட்டு இருக்காரு. அவரே ஸ்டூடெண்ட் மாதிரி இப்போ மெல்லமாக ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த அனுபவம் வரும்போது தானா அந்த மாதிரி லைஃப்ல செட்டில் ஆகி வந்துடும். மாற்றா வந்து இதெல்லாம் நான் பண்ணுவேன்னு தானே விஜய் வந்திருந்தாரு. அது என்ன பண்ணலையே? நாங்கள் யாருமே வந்து இது பண்ணல அது பண்ணலன்னு அவரை இப்போ குற்றம் சொல்கிற மாதிரியே இல்லை. இவ்வளோ நாள் சொல்லின்னு எவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களே தடுமாறுறோம் லைஃப்பில். டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுக்க முடியல. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய பாதுகாக்கணும்னு நினைக்கிற அவர் எப்படி உடனே செய்ய முடியும்? ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிட்டா கூட ஒன்றுமே இல்லாததுக்கே பேசுகிறாங்க. அதனால அவர் ஸ்டெப் பை ஸ்டெப் நல்லதாக தான் பண்ணுவாருன்ற நம்பிக்கை இருக்குது. அது கண்டிப்பாக வரும். ஐம் ஹாப்பி. அவரோட பர்சனல் லைஃப்னா வந்து வெளியில வேற மாதிரி பேசி அது அவரோட பர்சனல்னு சொல்லிட்டீங்க நீங்களே. அந்த மாதிரி அவரோட பர்சனல் எது இருந்தாலும் சரி அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களோட ஃப்யூச்சரும் எங்கள் பசங்களோட ஃப்யூச்சரை நல்லா பார்த்துக்கிறதா இருந்தால் அதுவே எங்களுக்கு போதும். அவரோட பர்சனலில் தலையிட யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. பேசுறதே தப்புன்னு நினைக்கிறேன் நான். 100 நாள் ஆட்சி ரொம்ப பிடிச்சிருக்கு.